சபரிமலை துவாரபாலகர் சிலை தங்க கவச விவகாரத்தில் அதிர்ச்சிகர நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கோவில் தந்திரி ராஜீவ் கண்டரு கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இருக்கக்கூடிய துவாரபாலகர் சிலையில் தங்கம் திருடப்பட்ட விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பான விசாரணை தொடர்ந்து வந்தது. இதன்படி தற்பொழுது கோவில் தந்திரியான ராஜீவ் கண்டரு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதிர்ச்சிகர செய்தி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சிவசபாபதி. சிவசபாபதி, வணக்கம். கோவில் தந்திரி கைது செய்யப்பட்டிருக்கார், இதனுடைய பின்னணி என்ன? இந்த வழக்கு தற்பொழுது எந்த திசையில் நகர்ந்து வருகிறது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலை பொறுத்தளவுக்கு ஐயப்பன் எவ்வளவு முக்கியமாக ஒவ்வொரு பக்தர்களாலும் பார்க்கப்படுறாங்களோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தந்திரியையும் பார்ப்பாங்க. இவங்கதான் பாத்தீங்கன்னா பரம்பரையா ஐயப்பன் கோயில்ல தந்திரியா ஒரு குடும்பத்தினர் செயல்பட்டு இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா தாளம் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கதான் பாத்தீங்கன்னா இவங்களுடைய பரம்பரை தான் ஆதி காலத்துல இருந்து தற்பொழுது ஐயப்பன் கோயிலுக்கு தந்திரியா செயல்பட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ராஜீவ் கண்டரு அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா கடந்த வருடம் தந்திரியா இருந்தாங்க. இவர்களுடைய உறவினர், அதாவது இவருடைய உடன் பிறந்தவர்கள் ஒவ்வொரு வருடமும் மாறி மாறி அவளை தந்திரியா இருப்பாங்க. அதுல சென்ற வருடம் பாத்தீங்கன்னா இந்த ராஜீவ் கண்டரு தான் தந்திரியா இருந்தாரு. அந்த டயத்திலையும் அதுக்கு முன்னாடி டயத்திலையும் இவர் தந்திரியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா உன்னிகிருஷ்ணன் போட்டியை முதலில் சபரிமலைக்கு கூட்டு வந்தது, அனுமதி கொடுத்தது எல்லாமே இவர் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது மட்டும் இல்லாம சபரிமலையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்குமே தந்திரியினுடைய அனுமதி இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மாற்றணும், ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சரி செய்யணும் அப்படின்னாலும் பாத்தீங்கன்னா தந்திரியோட அனுமதி அப்படிங்கிறது மிக கட்டாயமாக தேவைப்படும். அப்படிங்கிறப்போ இந்த துவாரபாலகர் சிலை மற்றும் ஐயப்பன் கோயிலினுடைய கதவுகள் அதை பாலி செய்யறதுக்கு, அதை எடுத்துட்டு போறதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா தந்திரியோட அனுமதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தற்பொழுது இந்த தங்க திருட்டு வழக்குல 9 பேர் கைது செய்யப்பட்ட நிலையிலும் இந்த தந்திரிகிட்ட 2-3 டைம் சிறப்பு குழுவும் அமலாக்கத்துறையினரும் விசாரணைக்கு அழைச்சிருந்தாங்க. அது இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த தந்திரியை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு இந்த தங்க திருட்டு விவகாரத்துல அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது அப்படிங்கிறது வெகு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த கோயிலினுடைய முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு ஐதீகமாக இருந்த ஒரு நபர் அப்படின்னு இந்த கைது அப்படிங்கிறது எல்லோராலும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது மட்டும் இல்லாம இவருக்கு மேல இன்னும் விசாரணை கடுமையா தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சிவசபாபதி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. சபரிமலை தங்க திருட்டு விவகாரத்தில் கோவில் தந்திரி ராஜீவ் கண்டரு அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்க நாம் கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.